திருவள்ளூர் அடுத்த பட்டறை பெரும்புதூர் சுங்கச்சாவடியில் திருத்தணி நோக்கி சென்ற கண்டெய்னர் லாரி மோதியதில் சுங்கச்சாவடி ஊழியர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியுள்ளார். அருகில் இருந்த இனோவா காரானது விபத்தில் சிக்கி பலத்த சேதமடைந்துள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பிரபு. வணக்கம் பிரபு, விவரம். வணக்கம். திருவள்ளூர் பகுதியிலிருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பட்டறை பெரும்புதூர் பகுதியில் சுங்கச்சாவடியானது இயங்கி வருகிறது. இந்த சுங்கச்சாவடியில் 6 வழிகள் கொண்ட சுங்கச்சாவடியாக இயங்கி வருகிறது. அதாவது திருவள்ளூர் நோக்கி திருத்தணி நோக்கி செல்லும் போது 3 வழிகளும், திருவள்ளூரிலிருந்து அதாவது திருத்தணியிலிருந்து சென்னை நோக்கி செல்ல 3 வழிகளுமாக அமைந்திருக்கிறது. இன்று திருவள்ளூர் பகுதியிலிருந்து திருத்தணி நோக்கி சென்ற, அதாவது 2வது சுங்கச்சாவடியில் 2வது பாதை வழியாக சென்ற கனரக லாரி ஒன்று அதன் ஓட்டுநரின் கவனக்குறைவின் காரணமாக சுங்கச்சாவடி மீது அந்த பூத் ஏஜென்ட் அமர்ந்திருக்கும் இடத்தில் பலமாக மோதியுள்ளது. இதனால் பலத்த சேதமடைந்த அந்த பூத்தானது அதிலிருந்த அந்த ஊழியர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியிருக்கிறார். அவர் சிறு காயங்களுடன் அந்த பூத்திலிருந்து உடனடியாக வெளியேறியதன் காரணமாக அவர் உயிர் தப்பியிருக்கிறார். இருப்பினும் அந்த சுங்கச்சாவடி வழியாக வந்த மற்றொரு இனோவா கார் ஒன்று இந்த விபத்தில் பலத்த சேதம் அடைந்திருக்கிறது. அதாவது அந்த சுங்கச்சாவடியின் சுவரும் அந்த கட்டிட சுவரானது அந்த இனோவா கார் மீது விழுந்ததில் அது பலத்த சேதம் அடைந்திருக்கிறது. அந்த காரில் இருந்தவர்களும் அந்த ஓட்டுநர் உட்பட 3 பேர் இருந்திருக்கின்றனர். அவர்களும் சிறு காயங்களுடன் உயிர் தப்பி இருக்கின்றனர். அதாவது ஓட்டுநரின் கவனக்குறைவின் காரணமாக சுங்கச்சாவடியில் விபத்து ஏற்பட்டு அந்த சுங்கச்சாவடி ஊழியர் ஒருவர் காயங்களுடன் உயிர் தப்பிய நிகழ்வானது இந்த அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பிரபு.